நீண்ட காலமாக சொல்லி வருகிற அரசியல் என்னவென்றால், எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் பலவீனப்பட்டு விடக்கூடாது. எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும், வழிகள் இருந்தாலும் அதிமுகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், திமுகவும் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் 11% மேல் வாக்கு வங்கியை பெற்ற பாஜக இப்போது 2.5% குறைந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவுக்கு எதிராக, வலதுசாரி அரசியலுக்கு எதிராக மடைமாற்றம் செய்ததில் விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியமான பங்கு உண்டு. நாம் தமிழர் கட்சி வைத்த விமர்சனங்களை கூட நாம் விமர்சித்தது இந்த அடிப்படையில் தான். இந்த திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு யார் இங்கே வரப்போகிறார்கள்? அதுதான் நான் முன்வைத்த கேள்வி. ஆக எதிர்கால அரசியல் தவேக திமுக என்று மாறுமா? தவேக அதிமுக என்று மாறுமா? தவேக விசிக என்று மாறுமா? நான் சொல்லுகிறேன், காலப்போக்கிலே இது நீடித்தால் பிஜேபி தான் எதிர் தரப்பிலே வந்து நிற்கும். இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மறைந்த பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அன்றைக்கு என்னால் நேரிலே வந்து ஐயாவின் திருவுடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த இயலவில்லை. அதற்காக பெரிதும் வருந்துகிறேன். ஐயாவின் அருமை துணைவியார் அம்மா அவர்களை இங்கே கண்டபோது, அவர் கண் கலங்கிய போது மிகுந்த துயரம் அளித்தது. அவரிடத்திலே எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டேன். இப்போதும் என்னுடைய வருத்தத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்றைக்கு நான் பெங்களூரிலே இருந்தேன், மருத்துவமனையில் இருந்தேன். தம்பி வன்னியரசு அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் அங்கே செல்ல வேண்டும், படப்பைக்கு செல்ல வேண்டும், எனது சார்பில் ஐயாவின் திருவுடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இன்றைய நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்று அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தியதில் சற்று ஆறுதல் அடைகிறேன். தொடக்க காலத்தில் நான் இவருடைய தீவிரமான ஈடுபாட்டை பார்த்து இவர் ஈழத்தை சார்ந்த ஒரு தமிழர் என்றுதான் எண்ணி இருந்தேன். உள்ளபடியே முதலில் அவரை சந்தித்த போது, அவர் பாடலை கேட்டபோது, அவருடைய ஈடுபாட்டின் தீவிரத்தை அறிந்தபோது இவர் ஈழத்தை சார்ந்தவராக இருப்பார் என்று நான் கருதினேன். ஆனால் அவர் இந்த மண்ணின் மைந்தர் என்பதை அறிந்து மேலும் அவர் மீதான மதிப்பு கூடியது. உலக நாடுகள் பலவற்றுக்கு நான் பயணம் செய்த காலத்தில் அங்குள்ள தமிழர்கள் வண்டிகளில் ஏற்றி என்னை அழைத்து சென்ற காலத்தில் அந்த வண்டிகளில் ஐயாவின் குரலை நான் கேட்டிருக்கிறேன். கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஐரோப்பிய நாடுகளில் 2000, 2001, 2002 அந்த காலகட்டத்தில் உலக தமிழர்களின் அழைப்பை ஏற்று நான் பயணம் மேற்கொண்ட போது
அவர்களது வண்டிகளில் எப்போதும் ஒலிக்கிற ஈழம் தொடர்பான பாடல்கள், ஐயாவின் குரலில் ஒலித்த பாடல்கள் பலவற்றை நான் கேட்டிருக்கிறேன். இவர் மீது ஈழத் தமிழர்கள் கொண்டிருந்த பற்றுதலை அறிந்து நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஈழம் தொடர்பான விடுதலை குரலாக ஐயாவின் குரல் உலக நாடுகள் முழுவதும் எதிரொலித்தன, இன்றும் எதிரொலிக்கிறது. தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு ஐயாவின் பங்களிப்பு, அவருடைய ஈடுபாடு நன்கு தெரியும் என்கிற அளவுக்கு இவருடைய உழைப்பு இருந்தது. அவருடைய குரலில் இருந்த அந்த மிடுக்கு, அந்த எழுச்சி, அந்த துடிப்பு ஈழ விடுதலையின் மீது நமக்கு பெரும் தாகத்தை ஏற்படுத்தியது, வேட்கையை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையாகாது. அதனை அடுத்து அவர் தமிழ் மண்ணில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்ற காலத்தில், தொடக்க காலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளில் அவர் பாடிய பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இந்த இயக்கத்தை நோக்கி ஈர்த்தது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மையாகும். எண்ணற்ற பல நிகழ்வுகளில், மாநாடுகளில் தொண்டர்கள் வந்து குவிகிற அந்த பொழுதில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்று அவர் கச்சேரி நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறார். அதில் விடுதலை சிறுத்தைகளின் வரவு குறித்து, விடுதலை சிறுத்தைகளின் தேவை குறித்து அவரே சில பாடல்களை எழுதி, அவரே இசையமைத்து, அவரே பாடி இந்த இயக்கத்திற்கு வலிமை சேர்த்தார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி பெருக்கோடு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு நேர்ந்த இழப்பாக மட்டுமில்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, அவருடைய அருமை துணைவியாருக்கு என்று ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த இழப்பு இல்லை. என்னுடைய இரங்கல் செய்தியிலே தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர்ந்த இழப்பு என்று பதிவு செய்திருந்தேன். தமிழீழ விடுதலை அரசியலுக்கு நேர்ந்த இழப்பு என்று பதிவு செய்திருந்தேன். அதன் பிறகு நாம் தமிழர் இயக்க மேடைகளிலும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மேடைகளிலும் அவர் பாடிய பாடல்கள் சுட்டிக்காட்டத்தக்க அளவுக்கு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. அப்படி ஒரு கொள்கை முடிவோடு அவர் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தினார். தமிழ் தேசிய களத்தில், தமிழீழ விடுதலைக்கான களத்தில் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் விரும்பிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. இது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. என்னதான் அவருடைய பிள்ளைகள் இளங்கோ, சாந்தி மற்றும் அவருடைய பேர பிள்ளைகள் பாவேந்தன் போன்றவர்கள் அதே வரிசையில் இன்றைக்கு களத்திலே நின்றாலும் கூட, அதே எழுச்சியோடு பாடினாலும் கூட, பாசறை பாணரின் அந்த ஈடுபாடு, அந்த பங்களிப்பு ஒப்பிட முடியாத ஒரு பங்களிப்பு என்பதை நான் மகிழ்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன், பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன்.
நன்றி பெருக்கோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக அவருடைய மறைவு என்பது, அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தைகளுக்கும் நேர்ந்த ஒரு இழப்பாகவே நான் எண்ணி வேதனைப்படுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து வாடுகிற தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்த விரும்புகிறேன். அன்பு இளவல் வேல்முருகன் அவர்கள் இங்கே பேசிய போது நான் அறிவித்தபடி காட்டுமன்னார்குடி தொகுதியிலே போட்டியிட்டு இருந்தால் வெற்றி பெற்றிருப்பேன். வெற்றி பெற்றிருந்தால் தமிழ்நாடு அரசியலில் இன்றைய சூழலில் புதிய பல திருப்பங்கள் நேர்ந்திருக்கும் என்று சொன்னார். அதே போல அவரும் திமுக கூட்டணியிலே நீடித்திருந்தால், பண்ருட்டியிலே போட்டியிட்டிருந்தால், அவரும் வெற்றி பெற்றிருந்தால் இந்த திருப்பங்களில் அவருடைய பங்களிப்பும் அவருடைய பாத்திரமும் முக்கியமானதாக இருந்திருக்கும். ஆனால் நாம் எண்ணுவது போல் எல்லாம் நிகழ்ந்து விடுவதில்லை. ஜனநாயக கட்டமைப்பில் மக்களின் தீர்ப்பே இறுதியானது என்பதை நாம் அறிவோம். அந்த உணர்வை நாம் மதிக்கிறோம். அது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையிலே ஆட்சி அமைப்பதற்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் தேவை. இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும் அல்லது மீண்டும் ஒரு தேர்தல் வந்துவிடும் என்கிற சூழலில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவை நல்கி இருக்கிறோம். ஆட்சி அமைக்கப்பட்டுவிட்டது. தேர்தலுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடு என்னவென்றால், நீண்ட காலமாக சொல்லி வருகிற அரசியல் என்னவென்றால், எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் பலவீனப்பட்டு விடக்கூடாது. அது வலதுசாரிகள் வலிமை பெறுவதற்கு இடம் கொடுத்துவிடும். உடனடியாக நிகழாவிட்டாலும் பின்னொரு காலத்தில் அதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். எனவேதான் எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும், முரண்பாடுகள் இருந்தாலும், வழிகள் இருந்தாலும் அதிமுகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், திமுகவும் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூட என்னை இவர் எதற்கு பிறகு தனியே ஒரு இயக்கம் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் கடித்துக் கொண்டிருக்கிறார். அது அவர்களது பார்வை, இது என்னுடைய பார்வை. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற ஒரு பாதுகாப்பு வலதுசாரிகள் ஆதிக்கம் செய்வதற்கான இடம் கொடுக்கிற நிலை, இடம் கொடுக்க முடியாத நிலை வேற எங்கும் இல்லை. நாம் நினைத்ததை போல, குறிவைத்ததை போல பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான அணியை வீழ்த்தி காட்டியிருக்கிறோம். அது நம்முடைய முயற்சிக்கு கிடைத்த பெரும் வெற்றி. 27 இடங்களில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் 11% மேல் வாக்கு வங்கியை பெற்ற பாஜக இப்போது 2.5% குறைந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் நாம் தொடர்ந்து செய்து வருகிற பரப்புரை முக்கியமான காரணம். தமிழ்நாட்டு அரசியலை பாஜகவுக்கு எதிராக, வலதுசாரி அரசியலுக்கு எதிராக மடைமாற்றம் செய்ததில் விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியமான பங்கு உண்டு.
திருமாவளவனுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அதில் மட்டும்தான் குறியாக இருந்தோம். தாவேகாவை விமர்சிக்கவில்லை, அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கவில்லை. பாஜக இங்கே வந்துவிடக் கூடாது என்பதிலேயே குறியாக இருந்தோம், கவனமாக இருந்தோம், முனைப்பாக இருந்தோம், தீவிரமாக இருந்தோம். பரப்புரைகளை கூட, பிரச்சாரங்களை கூட அதே வகையில், அதே திசையில் தான் வடிவமைத்துக் கொண்டோம். எந்த இடத்திலும் வேறு யாரையும் விமர்சிக்காமல் பாஜக வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தோம். நாம் தமிழர் கட்சி வைத்த விமர்சனங்களை கூட நாம் விமர்சித்தது இந்த அடிப்படையில் தான். திமுகவை விமர்சிப்பதை நாம் அரசியல் அடிப்படையிலே குறை சொல்லவில்லை, அது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. ஆனால் இந்த திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு யார் இங்கே வரப்போகிறார்கள், அதுதான் நான் முன்வைத்த கேள்வி. யாரை ஆட்சி பீடத்திலே அமர வைக்க போகிறோம், அதுதான் நம்முடைய முதன்மையான கேள்வி. பாஜகவுக்கு அது இடம் கொடுத்து விடாதா, அதுதான் நம்முடைய முதன்மையான கேள்வி. இன்றைக்கு அந்த இடத்திற்குத்தான் போய் நின்று இருக்கிறது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் இரண்டு திராவிட கட்சிகளும் மீண்டெழ முடியாமல் போனால், ஆளும் கட்சியாக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற தாவைக்காவை எதிர்க்கிற இடத்தில், இரண்டாவது இடத்தில் யார் வந்து நிற்கப் போகிறார்கள்? அது பாஜகவுக்கு இடம் கொடுக்காது என்று எப்படி நம்மால் சொல்ல முடியும்? ஆக எதிர்கால அரசியல் தாவேகா திமுக என்று மாறுமா, தாவேகா அதிமுக என்று மாறுமா, தாவேகா விசிக என்று மாறுமா, தாவேகா நாம் தமிழர் என்று மாறுமா, தாவேகா இடதுசாரிகள் என்று மாறுமா, தாவேகா தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று மாறுமா என்கிற கேள்விகளுக்கு நீங்கள் விடை தேட வேண்டும். நான் சொல்லுகிறேன், காலப்போக்கிலே இது நீடித்தால் பிஜேபி தான் எதிர் தரப்பிலே வந்து நிற்கும். இந்த நிலை வந்துவிடக் கூடாது என்கிற பதட்டம் தான் வேல்முருகன் இங்கே தொடர வேண்டும் என்று நான் சொன்னது. அவர் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதல்ல என்னுடைய ஆசை. வேல்முருகன் அவர்கள் இங்கே தொடர வேண்டும் என்று நான் விரும்பியது, எதிர்காலத்தில் இப்படி ஒரு அரசியல் ஏற்பட்டு விடக்கூடாது, அதை தடுக்க வேண்டுமானால் இன்னும் கொஞ்சம் காலம் நாம் எல்லாம் வலிமை பெறுகிற வரையில், நாம் ஒரு மாற்று சக்தியாக உருப்பெறுகிற வரையில், இடதுசாரி ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைகிற வரையில் இங்கே திராவிட கட்சிகள் உயிர்ப்போடு இருக்க வேண்டும், வலுவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம், வேட்கை. இதை புரிந்து கொள்ளாமல் திருமாவளவன் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறான். திமுகவுக்கும் திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கிறது, அவரால் நீள முடியவில்லை. ஒரு பிணைப்பும் கிடையாது. எனக்கு பதவிதான் முக்கியம் என்று எண்ணி இருந்தால் நான் எப்போதே இன்னொரு முடிவை என்னால் எடுத்திருக்க முடியும். இப்போதும் உடனே என்னால் முடிவெடுத்திருக்க முடியும். காங்கிரசுக்கு முன்னாலே என்னால் கை நீட்டி இருக்க முடியும். வெற்றி பெற்ற கட்சி, ஆளும் கட்சி, இனிமேல் அவர்களுக்குத்தான் எதிர்காலம் என்று காங்கிரசுக்கு முன்னாலே என்னால் கை நீட்டி இருக்க முடியும். எல்லோரும் அங்கு இருப்பவர்கள் நண்பர்கள் தான், தொடர்பில் இருப்பவர்கள் தான். இதற்குள்ளே நான் இன்னும் விரிவாக பேச விரும்பவில்லை. இது ஒரு நினைவேந்தல் கூட்டம். இளம் தலைமுறையினர் அவசரப்படுகிற நிலையிலே நான் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று விமர்சனங்களை பலரும் வைக்கிறார்கள். சோசியல் மீடியாவில் பேசுற யாரும் இதுவரை என்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்க ஏன் ஒரு இடைவெளியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று இதுவரையில் கேட்கவில்லை. கம்யூனிஸ்ட் அறிவித்தவுடனே நீங்கள் அறிவிக்க வேண்டியதுதானே என்று கேட்கிறார்கள். அப்படி அறிவிக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று இதுவரையில் யாரும் என்னை தொடர்பு கொண்டு என்னிடத்தில் கேட்கவில்லை. அவர்களாக வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள்
செயற்குழுவை கூட்டி மாநில குழுவை கூட்டி முடிவெடுத்தார்கள் என்கிற போது எங்கள் கட்சியின் வலிமைக்கு ஏற்ப நாங்களும் ஒரு ப்ரொசீஜர், ஒரு வழிமுறை, ஒரு நடைமுறை எங்கள் அளவுக்கு நாங்கள் வடிவம் செய்திருக்கிறோம். ஆகவே எங்களது உயர்நிலை குழுவை கூட்டி நாங்கள் விவாதிக்க வேண்டியிருந்தது. அதில் இறுதி முடிவு எடுக்க முடியாத நிலையிலே மீண்டும் முன்னணி தலைவர்கள் கூடி பேச வேண்டியிருந்தது. அதற்குரிய கால அவகாசம் தேவைப்பட்டது. அமைச்சரவையில் இடம்பெறுவதா வேண்டாமா என்பது குறித்து 2 கருத்துக்கள் இருந்தன. வேண்டாம் என்பது என்னுடைய நிலைப்பாடு, அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது பெரும்பாலோரின் நிலைப்பாடு. ஆகவே இன்னும் தீர்க்கமாக இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு காலம், ஒரு இடைவெளி, ஒரு அவகாசம் தேவைப்பட்டது. அதற்கிடையிலே ஆளாளுக்கு அவரவர் யூகங்களுக்கு ஏற்ப எப்போதும் போல எனக்கு எதிரான காழ்ப்புணர்வை கக்கினார்கள், இன்னும் கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கும் எமது கட்சிக்குள்ளே அந்த விவாதம் முற்று பெறவில்லை. அமைச்சரவையிலே பங்கேற்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு வலுவாகத்தான் இருக்கிறது. வேண்டாம் என்பதில் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன். இதுதான் இன்றைக்கும் இப்போது இந்த நொடி வரையில் இருக்கிற நிலை. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அரசியல் கட்சியை நடத்தி பார்த்தால்தான் தெரியும். உதிரிகளாக இருந்து கொண்டு வார்த்தைகளை உதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தில் வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட ஆளுமைகளை எல்லாம் எதிர்கொள்வது, ஒவ்வொருவரையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இயக்கத்தை வழிநடத்துவது, ஒருமித்த கருத்துக்கு வந்து சேர்வது, இதெல்லாம் தனியா இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. சும்மா அப்படியே மீடியாவில் உட்கார்ந்து என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். ஒரு மூவ்மெண்ட் நடத்தி பார்த்தால்தான் தெரியும். ஒரு ஆட்டோகிராட்டாக நாம் இருக்க முடியாது, ஒரு டெமோக்ராட்டாக தான் இருக்க முடியும். ஒரு தான் தோன்றித்தனமான முடிவெடுக்கக்கூடியவனாக இந்த காலத்தில் நாம் இருக்க முடியாது. ஜனநாயக பூர்வமாக குறைந்தபட்ச விவாதத்தின் அடிப்படையிலாவது நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி அடிப்படையிலே ஒரு ஜனநாயக உணர்வுள்ளவனாக இருப்பதனால்தான் அதற்குரிய கால அவகாசத்தை நான் கொடுக்கிறேன். இல்லை என்றால் நான் எடுத்த முடிவு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன எல்லோருடைய உணர்வும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், இதுதானே உங்கள் நோக்கம் என்று பேசுவது மிக மேலோட்டமானது. ஆனால் அதன் பிறகு நம்முடைய அரசியல் எதிர்காலத்தில் என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் விவாதிக்க வேண்டியது ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே எனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த கூடுதல் பொறுப்பை உணர்ந்தவன் என்கிற முறையில் தான் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டோம். இதை என் மீது நம்பிக்கையுள்ள உங்களை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த இயக்கத்தை நேசித்த ஐயா, குறிப்பாக திருமாவளவன் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்பிய ஐயா, அவ்வப்போது தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி எம்மை இந்த நிலைக்கு வளர்ந்து வருவதற்கு ஆதரவு நல்கிய ஐயா பாசறை பாணர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லவும், அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு உற்ற துணையாக இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்றென்றும் உங்களோடு இந்த தமிழ் தேசிய களத்தில் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.